அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை 2025 படி ஏறக்குறைய 10 முக்கியமான தலைப்புகள், நோக்கங்கள் வரையறுத்து தரப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான தலைப்பு தான் என்னென்னு கேட்டால், கலை திட்டம், கல்வியில் சீர்திருத்தம், மொழிக் கொள்கை. இந்த 3 விஷயங்கள். இந்த கலை திட்டமானது இன்று வளர்ந்து வரக்கூடிய உலகமயமாதலுக்கு ஏற்ப நாம் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று குழந்தைகளுடைய அனுபவங்களை வளர்த்தெடுக்கவும், குழந்தைகளை கேள்வி கேட்கும் திறனை வளர்க்கும் வகையிலும், குழந்தைகளிடம் திறன்களை வளர்க்கக்கூடிய காம்பிடன்சி பேஸ்டு ஸ்கில் பேஸ்டு அப்ரோச்சை இன்பில்ட் பண்ணுறோன்றத மறுகட்டமைப்பு செய்யணுன்றத நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது தமிழ்நாட்டுக்கே உரிய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியங்களை இந்த பாடத்திட்டத்தின் வழியாக அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இதையும் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக அந்த பாடத்திட்டமானது, பாடப்பொருளானது, பாட புத்தகங்களானது அது நமக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போது கற்றல் கற்பித்தல் முறைகளானது ஒரு பன்முக கற்றல்களாக பார்க்கணும். ஒரு வெவ்வேறு விதமான கற்றல் அணுகுமுறைகளை உள்ளடக்கினதாக இருக்கணும். மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இருமொழிக் கொள்கையை நாம் ஏற்றுட்ருக்கோம். அதை தான் பின்பற்றுவதாகவும், அதுக்கடுத்தது கருத்தியலான தெளிவு குழந்தைங்கள்கிட்ட வளர்த்தெடுக்கணும். அதாவது டீப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம இந்த கலைத்திட்டம், கல்வி சீர்திருத்தம், மொழிக் கொள்கையில் பார்த்தோம்னா, இருமொழிக் கொள்கையை பின்பற்றக்கூடிய நாம் அதை தொடர்ந்து பின்பற்ற போகிறோம். அதே சமயம் கலைத்திட்டங்களில் என்னென்ன பண்ணுறோம்னா, காம்பிடன்சி பேஸ்டு சிலபஸ், அதே போல் டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரி தான் அமைய போகுது. அதன் அடிப்படையில் தான் அமைச்சிட்ருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய புத்தகங்களும் அப்படி தான் அமையுது என்றதை நம்ம உறுதி செய்ய முடியும். ரொம்ப முக்கியமானது சோஷியல் அண்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் ஆர் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். அது குறைவாக இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் நாம் தந்தால் தான் சமூகத்தில் குழந்தைகளை ஒரு பன்முக சிந்தனை கொண்ட குழந்தைகளாக இந்த சமூகத்தில் எப்படி தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி தன்னை தகவமைத்து கொள்ளணும் என்ற ஒரு நோக்கோடு அந்த 4வது பாயிண்ட்ஸ் கலைத்திட்டம், கல்வியில் சீர்திருத்தம் மற்றும் மொழிக் கொள்கை பேசுது. ஆமாம், இவை பார்த்திங்கன்னா ஒரு 10 தலைப்புகள் கொடுத்துருந்தாலும் இது ஒரு முக்கியமான தலைப்பாக நம்ம பார்க்குறோம். நன்றி.